வெல்கம் டு ராஜித் ஹோம் குக். அவல் பாயசம் செய்யறதுக்கு என்ன வேணும் பார்க்கலாம். அவல் 400 கிராம், தேங்காய் பால் எடுத்துக்கணும், திக்காக பால் எடுத்துக்கணும். அந்த ரெண்டாவது செகண்ட் டைம் பால் தனியாக வச்சுக்கணும். திராட்சை இந்த அளவுக்கு, முந்திரி இல்லை பாதாம் இதெல்லாம் போட்டுக்கலாம். திராட்சை இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஏலக்காய் ஒரு 15 பீஸு, அச்சு வெல்லம் அச்சு வெல்லம் 400 கிராம் அளவு எடுத்துக்கேன். இனிப்பு ரொம்ப தூக்கலாம் வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 150 கிராம் சேர்த்துக்கலாம். நெய், தண்ணி வந்து தேவைப்படும் போது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அவளை நெய்யில் வறுத்துக்கலாம். அவல் சேர்த்துக்கலாம். நெய் அப்படியே அவல் ஒரே உள்வாங்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு உரியாமலே இருந்துச்சு, இப்போ வந்து ஃபஸ்ட் நிறைய இந்த மாதிரி இருந்தது. இப்போ நெய்யில் வந்து அப்படியே வந்து வறுபட ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் அவளோட அளவு குறையுது, கொஞ்சம் பொழுன்னு வருது. ஏன்னா மிக்சியில் வந்து பொடி பண்ணணும் இதை, அதனால் ஃபஸ்ட்டு இதை வறுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு ஆனோன்னா ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆனோன்னா மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சலசலசன்னு சத்தம் கேட்கும்போது ஆஃப் பண்ணி விட்றலாம். ரொம்பவும் கருவிட வேண்டாம். நெய் வேணால் அளவு வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நாங்கள் நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றின மாதிரி தெரிஞ்சுது. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால இந்தளவுக்கு ஊற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி அவல் பாயசமாக செஞ்சதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அச்சு வெல்லத்தை கரையை வச்சு எடுத்துக்கலாம். பாகு பதமாக காய்ச்ச வேண்டாம், அச்சு வெல்லம் வந்து ஜஸ்ட் கரைஞ்சா போதும். வெள்ளம் இப்படி கரைஞ்சா போதும், பாகுபதத்துக்கு வர தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் 1.5 தேங்காய் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏற்கனவே வீட்டில் ஒரு 1/2 மணி இருந்து அதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அவ்வளோ ஒரு 3 தேங்காய் தான் கட்டினேன். ஆனால் ஒரு தேங்காய் வந்து சின்ன தேங்காய் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி சேர்த்துருக்கேன். பால் எடுத்துக்கலாம். திக்கா தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் கப்பி கீழே ஊற்றிடலாம். ரெண்டாவது டைம் வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன். நெய்யில் வறுத்தாவில் நுணுக்கிக்கலாம். ஜாரில் போட்டு கொஞ்சம் அவல் வந்து குடிக்கும்போது நாக்கில் தட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பரபரன்னு வச்சுக்கோங்க. நைஸாக வேணும்னா நைஸாக எடுத்துக்கலாம், அவரோட இஷ்டம்தான். அதை குடிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அவரை இஷ்டப்படி வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, அதனால் சலசலம் சத்தம் கேட்குது போடும்போது. அவல் பாயசம் செய்கிறதுக்கு நெய்யில் வந்து அவளை வறுத்து மிக்சியில் பொடி பண்ண போகிறேன். ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ப்ளஸ் கிளிக் பண்ண ஸ்டார்டிங் வந்து பாருங்கள். அவல் பாயசம் எப்படி செஞ்சுக்கலாம். வெள்ளைச்சீனி கிடையாது, அச்சு வெல்லத்தில் செய்கிறேன். வறுத்த அவலை சேர்த்துக்கலாம். அந்த வறுத்த பாத்திரத்தை தண்ணி வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன்.
நெய்யில் அவல் வறுத்தோம்ல அந்த பாத்திரத்துலேயே வந்து தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். எவ்வளோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால், வெள்ளைப்பால் சேர்த்துக்கலாம். பச்சோளப்பாகு, இனிப்பு வந்து ஃபஸ்ட்டே வந்து பச்சோள அளவு சொன்னோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட இருந்தாலும் வந்து டேஸ்ட் பார்த்து ஊற்றிக்கலாம். அவல் பாயசத்துக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். திராட்சை வறுத்துக்கலாம் நெய்யில். திராட்சை லைட்டாக புசு புசுன்னு ஒன்று ஆஃப் பண்ணி விட்டுலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுலாம், நல்லா கறிக்கிறோம். வறுத்த திராட்சை போட்டுடலாம். அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவல் வறுத்த அவல் வெல்லம் பாகு வச்சு ஊற்றியாச்சு, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட குடிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். என்ன டேஸ்ட் வந்துருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த அவல் பாயசம் எப்பயுமே எங்கள் அக்கா தான் செய்வாங்க, இது நான் செய்ய மாட்டேன். இந்த ட்ரிப் நான் தான் செஞ்சுருக்கேன். அவல் பாயசம் செஞ்சுக்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜித் ஹோம் குக்.